இந்த கதையில ஜெஃப்ரிங்கிற நம்ம ஹீரோ மெக்டொனால்டு ரூஃப் டாப்ல ஓட்ட போட்டு உள்ள போய் மேனேஜரை மிரட்டி கொள்ளையடிக்கிறான். என்னன்னு பார்த்தா இதை அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி மேன், ஆனா இங்க அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. அதாவது அவன் பொண்ணோட பர்த்டே கூட ஓல்டு டாய்ஸ் தான் கொடுக்குறான். அது அவன் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோட மெக்டொனால்டுக்கு வரும்போது அங்க ரூஃப் டாப்ல ஆளுங்களாம் வேலை செய்யறத அவன் கவனிக்கிறான். அப்ப அவனுக்கு தோணுன ஐடியா தான் இது. இப்ப பார்த்தா நம்மால் கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 40 மெக்டொனால்டுல கொள்ள அடிச்சிருப்பான். அவனை யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவனுக்கு ரூஃப் மேன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவனோட லைஃப் ரொம்பவே சூப்பரா மாறிடுது. வீட்டுல எல்லா பொருளும் இருக்கு. அவன் பொண்ணோட பர்த்டேவை இப்ப சிறப்பா கொண்டாடுறான். அப்படி ஒரு நாள் அவளோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து போலீஸ் அவனை தேடி வர அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஆனா போலீஸ் அவனை துரத்தி பிடிச்சி 15 வருஷம் ஜெயில போட்டுறாங்க. இப்ப ஜெயில இருந்து அவன் பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தர் கூட லைஃபை லீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த ஜெயில இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா கவனிச்சு ஜெயில இருந்து வெளியில போற ட்ரக் மூலமா தப்பிச்சு வெளியில வந்துடுறான். ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த நாட்டை விட்டே போகணும்னு சொல்ல அவன் நம்ம ஹீரோ கிட்ட டேய் இப்போ உன்னை போலீஸ் வலை வீசி தேடுறாங்க, ஒழுங்கா எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு போய் மறைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப எங்க பார்த்தாலும் அவனை பத்தி நியூஸ் வர நம்மால ஒரு பொம்மைங்கெல்லாம் விற்கிற கடைக்குள்ள போறான். அங்க அவன் மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம் இருக்கு. கடையை சாத்திட்டு எல்லாரும் போனோன்னு அவன் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். பகல் அந்த சேஃபான இடத்துல மறைஞ்சு தூங்குறான். நைட்ல பாத்தீங்கன்னா அந்த கடை ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பேபி மானிட்டர்ஸ்லாம் இருக்கு. அது அங்கங்க ஃபிக்ஸ் பண்றான். அது மூலமா அங்க லீ அப்படிங்கிற ஒரு ஒர்க்கர் வந்து ஷிஃப்ட்டை மாத்த சொல்லி மேனேஜர் கிட்ட கேட்க அந்த மேனேஜர் அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். உடனே நம்மால் சிஸ்டத்துல போய் அவளோட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்றான். அதே மாதிரி ஒரு நாள் அந்த லீ சர்ச்சில் இலவசமா கொடுக்கறதுக்கு சில டாய்ஸ்லாம் கேட்க மேனேஜர் இந்த கடையில இருந்து ஃப்ரீயா எதுவுமே தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ சில டாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போறான். தன்னை ஜான் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அதுவும் இல்லாம நீ எங்க வேலை பார்க்கற அப்படின்னு கேட்கும்போது நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறேன், அதாவது வெளியில சொல்ல முடியாத கிளாஸ்மேட் ஜாப் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே அந்த லீ கூட சுத்த ஆரம்பிக்கிறான். அவளுக்கு 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்மளால அந்த லீ கிட்ட நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போய் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க அவ முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்ப கட் பண்ணா ஒரு நாள் மேனேஜர் நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறத பார்த்தோன்னு போலீஸை கூப்பிட்டுறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ தப்பிக்க போலீஸ் வந்து கடையை ஃபுல்லா செக் பண்றாங்க. ஆனா நம்மால் தங்கியிருந்தான்ல அந்த இடத்த அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மால் லீ கூட சுத்திட்டு இருக்கான். அப்படியே தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வேற நாட்டுக்கு போக ட்ரை பண்ணா அதுக்கு $50,000 வேணும்னு ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப அவ்வளவு பணம் நம்மால் கிட்ட இல்ல. இப்ப அதுக்கு பணம் வேணும். அடுத்து கிறிஸ்மஸ் வரதுனால அந்த டாய் கடையில நிறைய சேல்ஸ் நடக்கும். அதனால அங்கேயே கொள்ளடிக்கலாம்னு பிளான் போடுறான். அதே மாதிரி கொள்ளையும் அடிச்சிடறான். ஆனா கடைசியில ஏதோ கசமசவாய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனா போலீஸ் வரதுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அங்கிருந்து கொள்ளடிச்சுட்டு எடுத்துட்டு போன பணத்தை கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வேற நாட்டுக்கு போறதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றான். இப்ப அடுத்த நாள் ஃபிளைட் ஏற போகும்போது அந்த லீ அவனை கிறிஸ்மஸ் டின்னருக்கு கூப்பிடுறா. அவளையும் அந்த குழந்தைகளையும் பாக்குற ஆசையில நம்மால கடைசியா அங்க போலாம்னு போனா அதுதான் அவனுக்கு போலீஸ் வச்ச டிராப்பு. அங்க போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த தடவை அவனுக்கு 32 வருஷம் தண்டனை கொடுத்துறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜெயில இருக்கும்போது ஒரு நாள் அந்த லீ வந்து நம்ம ஹீரோ ஜெயில வந்து பாக்குறாங்க. அவனை மாட்டி விட்டதுக்கு சாரி கேக்குறாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியுது. ஆனா இந்த கதை வந்து ஒரு உண்மை கதை. ஜெஃப்ரி மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கப்புறமா 2007 2019 2 தடவை தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அடுத்து அவருக்கு 2036 தான் பரோல்ல வெளியில வர அனுமதி இருக்கு. இப்ப உண்மையான அந்த ஜெஃப்ரி என்ன பண்றாருன்னா ஜெயில ஒரு லைப்ரரியா வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது பல தடவை ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ஒரு கதையை தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.